நம்முடைய தேவனாகிய கர்த்தர் ஓரேபிலே நம்மோட உடன்படிக்கை பண்ணினார். அல்லேலூயா. நல்ல அழகான ஒரு வேத பகுதி. இந்த நாளில் கர்த்தர் நம்மோடு பண்ணின உடன்படிக்கையும் அவருடைய சத்தத்தையும், இன்னும் சொல்லப்போனால் தேவன் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிற எதிர்பார்ப்புகளையும் குறித்து இன்றைக்கு நாம் தியானிக்க கர்த்தர் நமக்கு கிருபை தருவாராக. அல்லேலூயா. வேதாகமத்தில் ஓரேப் என்று சொல்லுகிற வார்த்தையை குறித்து ஒரு சில காரியங்களை உங்கள் மத்தியில் நான் சொல்ல விரும்புகிறேன். ஓரேப் என்று சொல்லும்போது 3 பேரே அதில் குறிக்கப்பட்டிருக்கிறது. ஒன்று தேவனுடைய பர்வதமாகிய ஓரேப், இன்னும் ஒரு ஓரேப் இருக்குது, மீதியானுடைய பிரபுக்களில் ஒருவனாகிய ஓரேப் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. இன்னும் ஒரு ஓரேப் இருக்குது, கன்மலை ஆகிய ஓரேப். 3 ஓரேப். ஒரு முறை கூட சொல்கிறேன், கவனமாக கவனிச்சிடுங்க. தேவனுடைய பர்வதமாகிய ஓரேப், ரெண்டாவது மீதியானுடைய பிரபுக்களில் ஒருவனாகிய ஓரேப், இன்னும் ஒரு ஓரேப் கன்மலை என்று சொல்லப்பட்டிருக்கிற ஒரு ஓரேப். இந்த 2 ஓரேப்பு, கீழே நான் சொல்லப்பட்ட 2 ஓரேப்களை குறித்து நான் சொல்வேன் என்றால், மீதியானில் பிரபுக்கள் ஒருவனாகிய ஓரேப்பை ஓரேப் என்னும் கன்மலையில் அவங்களை சதி பண்ணக்கூடிய, அவனை வெட்டி கொன்ற இடமாக அது சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் இன்றைக்கு நாம் தியானிக்க போகிறது தேவனுடைய பர்வதமாகிய ஓரேப். ஆமென். இது வேதத்தில் வாசிக்கிறோம். இது ரொம்ப முக்கியமான பர்வதமாக வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. நீங்கள் சங்கீத புஸ்தகத்தில் நீங்கள் வாசித்து பார்ப்பீங்கன்னா, கர்த்தருடைய பர்வதத்தில் ஏறுகிறவன் யார் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். யார் கர்த்தருடைய பர்வதத்தில் ஏறுவான்? உத்தமமாய் நடந்து நீதியை நடப்பித்து மனதார சத்தியத்தை பேசுகிறவன் தானே என்று நம்ம அந்த வசனத்தில் நம்ம தியானிக்க முடியும். அப்போது கர்த்தருடைய பர்வதத்தில் வருகிறது ஒரு சாதாரணமான காரியம் அல்ல என்பதையும், தேவனுடைய பிள்ளைகளை எப்படி அந்த வனாந்திரமான இடத்துலையும், இன்னும் அதுக்கு ஒரு பேர் சொல்லப்பட்டிருக்கிறது, வனாந்திரம், சீயோன் மலை என்றும் அதுக்கு ஓரேப் மலைக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. அதை சுற்றில இருக்கிற பகுதிகளில் தான் இதை குறிப்பிட்டு சொல்லப்பட்டிருக்கிறத நம்ம பார்க்க முடியும். இந்த பகுதிகளில் விசேஷமாக தேவன் சீயோன் அந்த மலை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. அதே பட்சத்தில் ஓரேப் மலை குறித்து சொல்லப்பட்டிருக்கிற இந்த ஒரே மலை தான். ஆனால் அதுக்குள்ளால தேவன் செயல்படுத்தின சில முக்கியமான பகுதிகள் தான் அந்த வேதத்தில் நம்ம வாசிக்கும்போது அறிந்து கொள்ள முடிகிறது. ஆமென். இந்த ஓரேப் மலையில் தான் இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் என்ன செய்தாங்கன்னா, பாதி ஜனங்கள் கர்த்தருக்கு விருப்பமில்லாத ஒரு காரியத்தை அவங்க செய்தார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. என்ன செய்தாங்க தெரியுமா? இதே ஓரேப்பில் தான் ஆமென் இந்த கன்றுக்குட்டியை செய்து தேவனுக்கு விரோதமாய் செயல்படுத்தி தங்களை கெடுத்து கொண்டார்கள் என்று வேதத்தில் நம்ம வாசிக்க முடியும். வாசிக்கலாமா? வாசிங்க பார்க்கலாம். சங்கீதம் 106வது சங்கீதம் அதனுடைய 19வது வசனத்தை எடுத்தவங்க வாசிங்க பார்க்கலாம். ஒரு கன்று குட்டியை உண்டு பண்ணி அவங்க என்ன செய்தாங்க? விக்கிரத்தை உண்டு பண்ணி நமஸ்கரித்தார்கள். ஒரு முறை கூட அந்த வசனத்தை கொஞ்சம் கவனமாக கவனிங்க. ஓரேப்பிலே கன்று குட்டியை உருவாக்கி போடலையம்மா. இந்த அம்மா அதுக்கு ஸ்பீடாக நிற்கலை, ஜபத்தோடு வரல, அந்த ஆவியோடு நிற்கலை, கவனமாக இருக்கலை. சங்கீதம் 106வது சங்கீதம் 19வது வசனம், கொஞ்சம் ஸ்பீடாக நில்லுங்க. சரி, ஒருக்க கூட வாசிங்க பார்க்கலாம். அவர்கள் ஓரேப்பிலே ஒரு கன்று குட்டியை உண்டாக்கி வார்ப்பிக்கப்பட்ட விக்கிரத்தை நமஸ்கரித்தார்கள். ஹல்லேலூயா. இது ஓரேப்பிலே பாவம் செய்த இடமாகவும் வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. அதே உபாகம புஸ்தகம் 9வது அதிகாரம் அதனுடைய 8வது வசனத்தை நீங்கள் வாசித்து பாருங்க. இந்த ஜனங்கள் என்ன செய்தாங்க? ஓரேப்பிலும் நீங்கள் கர்த்தருக்கு கடும் கோபம் உண்டாக்கினதினால், வார்ப்பிக்கப்பட்ட விக்கிரத்தை அவர்கள் உண்டு பண்ணி அவங்க நமஸ்கரித்ததுனால அந்த ஓரேப்பில் கர்த்தருக்கு என்ன கொண்டு வந்தாங்க? கடும் கோபம் உண்டாக்கினதினால் கர்த்தர் உன்னை அழிக்கத்தக்கதாக உக்கிரம் கொண்டார்.
கர்த்தர் உங்களோடு பண்ணின உடன்படிக்கை பலகையாகிய கற்பனைகளை பெற்றுக்கொள்ளும்படி நான் மலையில் ஏறின போது 40 நாள் இரவும் பகலும் மலையில் தங்கி அப்பம் புசியாமலும் தண்ணீர் குடியாமலும் இருந்தேன். ஹல்லேலூயா. திரும்ப 40 நாள் நம்ம இருக்க முடியுமா? யோசித்து பாருங்க. ஆமென். 3 நாளே நமக்கு இருக்க முடியலை. ஆமென். 40 நாள் அல்லும் பகலும் சாப்பிடாமலும் புசியாமலும் இருக்கிற அனுபவம். ஏற்கனவே 40 நாட்கள் தேவ சமூகத்தில் உட்கார்ந்து கற்பனைகளை தேவனுடைய விரலினால் எழுதப்பட்ட கர்த்தருடைய கற்பனைகளை எழுதி கொண்டு வர்றதுக்கு முன்னால இந்த ஜனங்கள் இந்த பாவத்தை செய்தது நிமித்தம் திரும்பவும் 40 நாட்கள் தேவ சமூகத்தில் போய் உட்காருவதற்கு, அவருடைய சத்தத்தை கேட்பதற்கு. ஆமென். மோசேக்கு தேவன் பலப்படுத்தினார் என்றால் உங்களையும் என்னையும் கர்த்தர் நேசித்ததுனால இப்படிப்பட்ட ஒரு கிருபையை அந்த மோசேக்கு கர்த்தர் கொடுத்து, அந்த இரக்கத்தினால வேதம் சொல்லுகிறது கர்த்தருடைய கற்பனைக்கு கீழ்ப்படுகிற தேவனுடைய பிள்ளைகளுக்கு 1000 தலைமுறை மட்டும் நான் உதவி செய்ய அவர் வல்லமுள்ள தேவனாக இருக்கிறேன். விசுவாசிக்கிற ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இப்போ கர்த்தருக்கு முன்பாக இருக்கிற எல்லா தேவனுடைய பிள்ளைகளுக்கும் கர்த்தர் சில உடன்படிக்கைகளை அந்த ஓரேபில் கர்த்தர் கொடுத்தார். எப்போ தெரியுமா? தன்னை கெடுத்து கொண்ட காலகட்டத்திலும் கூட மோசே தேவனுடைய சமூகத்தில் போய் விண்ணப்பம் பண்ணின போது கர்த்தர் அந்த மனம் இறங்கி அழிக்காதபடிக்கு கர்த்தருடைய சத்தத்தை மனிதர்களும் கேட்கும்படியாக, ஜனங்களும் கேட்கும்படியாக கர்த்தர் ஒரு பாக்கியத்தை கர்த்தர் என்ன செய்தார்? கொடுத்தார். ஹல்லேலூயா. எங்கே கெடுத்து கொண்டாங்களோ அங்கேயே கர்த்தர் நியாய பிரமாணத்தை அவங்களுக்கு என்ன செய்தாராம்? கொடுத்தார். அந்த வசனத்தை நீங்கள் வாசித்தா இன்னும் அழகாக சொல்லப்பட்டிருக்கு. வாசித்து பாருங்க. உபாகமம். ஆமென். உபாகமம் 18வது அதிகாரம் அதோடைய 16வது வசனத்தில் நீங்கள் வாசித்து பார்ப்பீங்கன்னா, ஜனங்களோடு கூட கர்த்தர் பேசி கொண்டிருந்த போது ஜனங்கள் கர்த்தருடைய சத்தத்தை கேட்க முடியாதபடி அவருடைய உடன்படிக்கையை அவர் சொல்லி கொண்டிருந்த போது அவர்களால் அதை கேட்க முடியாதபடிக்கு அவர்கள் சொன்ன ஒரு காரியம் அதில் சொல்லப்பட்டிருக்கு. வாசிங்க பார்க்கலாம். ஓரேபிலே சபை கூட்டப்பட்ட நாளில் நான் சாகாதபடி என் தேவனாகிய கர்த்தரின் சத்தத்தை இனி நான் கேளாமலும் இந்த பெரிய அக்கினியை இனி நான் காணாமலும் இருப்பேனாக என்று உன் தேவனாகிய கர்த்தரை நீ வேண்டிக் கொண்டதின் படியெல்லாம் அவர் செய்வார். பாத்தீங்களா? சாகாதபடிக்கு கர்த்தருடைய சத்தத்தை கேட்டு அவங்களால அதை தாங்கக்கூடிய சக்தி அவங்களுக்கு இல்லாமல் இருந்தது. ஹல்லேலூயா. கர்த்தருடைய சத்தத்தை கேட்டவர்கள் மட்டும் ஒரு ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம். ஆமேன். இத்தனை பேர் கேட்டீங்களா? ரொம்ப பாக்கியசாலிகள். ஆமேன். கர்த்தருடைய சத்தம் வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கு, இருபுறமும் கற்குள்ள பட்டயம் வாயிலிருந்து புறப்பட்டு வருமா, பெருவெள்ளத்தின் சத்தம் போல் அவருடைய சத்தம் இருக்குமா, பலத்து இடிமுழக்க சத்தம் போல் அவருடைய சத்தம் இருக்குமா. இன்னும் சொல்லப்போனால் அன்றைக்கு அந்த அந்த கண்மலை கீழே நின்ன இந்த ஜனங்கள் இந்த சத்தத்தை கேட்டபோது எங்களால் நாங்கள் செத்து போயிடுவோம், அவருடைய சத்தத்தை எங்களால் கேட்க முடியாது, அதனால் நீரே கேட்டு எங்களுக்கு என்ன செய்யுங்க, இந்த காரியத்தை எங்களுக்கு சொல்லித்தாங்கன்னு சொல்லி மோசே இடத்துல முழுவதுமாக ஒப்பு கொடுத்த அந்த அனுபவத்தை நம்ம பார்க்க முடியும். ஹல்லேலூயா. அதனால தான் அந்த சங்கீதம் 29வது சங்கீதத்தை நம்ம வாசிக்க முடிந்தது. கர்த்தருடைய சத்தம் எங்கெல்லாம் துவனிக்கப்படுகிறதோ அங்கெல்லாம் கர்த்தர் ஒரு ஜீவனை கர்த்தர் என்ன செய்திருக்கிறார்? கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. ஆமென். அருமையான சாரால் நவரோஜி அம்மா ஒரு பாடல் பாடியிருக்காங்க. அந்த பாட்டை ஒரு அடியை மட்டும் நம்ம எல்லாம் சேர்ந்து பாட போகிறோம். சரியா? கர்த்தரின் சத்தம் வல்லமை உள்ளது, கர்த்தரின் சத்தம் மகத்துவம் உள்ளது, தீரண்ட தண்ணீர் மேல் ஜல பிரவாகம் மேல் தப்பரல் முழங்குகின்றார். அல்லேலூயா. கர்த்தரின் சத்தம் வல்லமை உள்ளது. வேதம் சொல்லுது வனாந்திரமே அதிர பண்ணக்கூடிய கர்த்தருடைய சத்தம் என்று சொல்லப்பேன். முதல் கற்பனை அதில் சொல்லப்பட்டிருக்கு. வாசிங்க பார்க்கலாம். என்ன என்று உங்களுக்கு வேறு தேவர்கள் உண்டாயிருக்க வேண்டாம், அவைகளை நமஸ்கரிக்கவும் சேவிக்கவும் வேண்டாம், உன் தேவனாகிய கர்த்தராகிய நான்
எரிச்சலுள்ள தேவனாயிருந்து என்னை பகைக்கிறவர்களை குறித்து பிதாக்களுடைய அக்கிரமத்தை பிள்ளைகளிடத்தில் 3ஆம் 4ஆம் தலைமுறை மட்டும் விசாரிக்கிற தேவனாயிருக்கிறேன். ஹல்லேலூயா. தேவனை ஆராதிக்கிறதை விட்டு, இது கர்த்தருடைய சத்தம். எத்தனை பேர் அதை கேட்க போறீங்களோ எனக்கு தெரியாது. வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, ஆமென், தேவனை விட்டு அந்நிய தேவர்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிற, மனிதர்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிற, ஆமென், உலகத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கிற, தேவனை பகைத்து செயல்படுகிற எந்த ஒரு காரியமா இருந்தாலும் வேதம் சொல்கிறது அவர் எரிச்சல் உள்ள தேவன். 3ஆம் 4ஆம் தலைமுறை மட்டும் அவர் விசாரிக்கிற தேவனாயிருக்கிறார். ஹல்லேலூயா. அதே பட்சத்தில் கீழ்ப்படிந்து கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிக்கிற தேவனுடைய பிள்ளைகளை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது 1000 தலைமுறை மட்டும், ஆமென், நான் அவர்களை ஆசீர்வதிப்பேன். ஹல்லேலூயா. அது வாசித்து பாருங்க, 10வது வசனம். என்னிடத்தில் அன்பு கூர்ந்து என் கற்பனைகளை கைக்கொள்ளுவர்களுக்கோ 1000 தலைமுறை மட்டும், தலைமுறை தலைமுறையாக ஒரு ஆசீர்வாதத்தை கர்த்தர் நமக்கு தந்து ஆசீர்வதிப்பார். ஆமென். அல்லேலூயா. பலமாக சொல்ல வேண்டாமா? இந்த தலைமுறையை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். இனி வர தலைமுறைகளை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். ஆராதிக்கிற பிள்ளைகளுக்கு, அவரை தொழுது கொள்ளுகிற பிள்ளைகளுக்கு, நேற்று தினத்தில் நாங்கள் தியானிக்கும் போது கர்த்தரை தொழுது கொள்ளுகிறவர்களுக்கு கர்த்தர் என்ன செய்கிறார்? சமீபமாக இருக்கிறார். உண்மையாக கர்த்தரை நோக்கி கூப்பிடுகிற பிள்ளைகளுக்கு அவர் சமீபமாக இருக்கிறார். இன்னும் வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, நொறுங்கொண்டு நறுங்குண்டவர்களுக்கு எப்படி இருக்கிறாரா? சமீபமாக இருக்கு. அப்போ அப்படிப்பட்டவர்களுக்கு கர்த்தர் உதவி செய்வதற்கு 1000 தலைமுறை மட்டும். ஆமென். இன்னைக்கு நம்ம ஆராதிப்பது எத்தனாவது தலைமுறைன்னு நமக்கே தெரியாது, ஆனால் கர்த்தர் ஒருவருக்கு தெரியும். ஹல்லேலூயா. யாருக்காவது தெரியுமா நம்ம இது எத்தனாவது தலைமுறையில் நம்ம ஆராதிச்சுட்டு இருக்கிறோம்? ஆமென். தேவன் ஒருவருக்கு தான் தெரியும். ஆமென். 1000 தலைமுறை மட்டும் கர்த்தர் நம்மை விசாரிக்கிறவர், ஆசீர்வதிக்கிறவர்னா இது சாதாரணமான காரியமாக ஒரு காரியத்தை நான் தியானிக்க முடிஞ்சிச்சு. பிதாக்கள் செய்த அற்புதமான காரியத்துக்காக தலைமுறை தலைமுறை கர்த்தர் அதுக்கு ஆசீர்வாதத்தை கர்த்தர் கொடுக்கிறாரா? நல்ல கையை தட்டி ஆண்டவருக்கு நான், நம்ம செய்த காரியத்தினால் அல்ல, ஆமென், முற்பிதாக்கள் செய்த, முற்பிதாக்கள் ஆராதித்த, முற்பிதாக்கள் மகிமைப்படுத்தின, முற்பிதாக்கள் மூலம் தேவன் நமக்கு கொடுத்த இந்த ஆசீர்வாதம் அது விலையேறப்பட்டது. அது 1000 கர்த்தர் நமக்கு ஆசீர்வாதமாய் தந்திருப்பார் என்றால் அவர் தருகிற இந்த ஆசீர்வாதத்தை ஒரு மனுஷனாலும் பறித்து கொள்ள முடியாது. நல்ல கையை தட்டி ஆண்டவர் சமூகத்தில் சொல்லுங்க, இந்த தலைமுறை இல்லை, இன்னும் தலைமுறைகளை கர்த்தர் உருவாக்க போகிறார். இன்னும் தலைமுறைகளை கர்த்தர் மேன்மைப்படுத்த போகிறார். தலைமுறை தலைமுறை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறவர். எத்தனை தலைமுறை ஆனாலும் அவர் ஆசீர்வதிக்க அவர் போதுமான தேவன். அவர் நம்மளை விசாரிக்கிறது மாத்திரமல்ல, நம்மை பலப்படுத்துகிறது மாத்திரமல்ல, நம்மை மேன்மைப்படுத்தவும் அவர் வல்லமுள்ள தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா. இது கர்த்தருடைய சத்தம். வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கு. அடுத்து வாசித்து பாருங்க, 11வது வசனம். உன் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை வீணிலே வழங்காதிருப்பாயாக. கர்த்தர் தம்முடைய நாமத்தை வீணிலே வழங்குகிறவனை தண்டியாமல் இருக்கீங்களா? இருக்கிறவங்க ஆமென் சொல்லுங்க. தண்டியாமல் விடார். ஆமென். சில இடத்துல யாத்திராம புஸ்தகத்தில் நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா அந்த குறிப்பிட்ட அந்த பகுதியை மாத்திரம் சொல்லப்பட்டிருக்கு. ஆனால் இந்த பகுதியில் உபாகமத்தில் தெளிவாக சொல்லப்பட்ட தண்டனையும் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆமென். எல்லா காரியங்களையும் செய்துட்டு கர்த்தர் பார்த்து கொள்வார் என்று கர்த்தர் பேரில் வீணில பழி போட்டால் வேதம் சொல்லுகிறது கர்த்தர் நம்மளை தண்டியாமல் விட்டார். ஹல்லேலூயா. அடுத்து வாசித்து பாருங்க. உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு கட்டளையிட்டபடியே ஓய்வு நாளை பரிசுத்தமாய், ஆமென், ஹல்லேலூயா, 6 நாள் வேலை செய்யலாம், 7வது நாள் நீங்கள் என்ன செய்யணும்? ஓய்ந்திருக்கணும். ஓய்வு நாள் உயிர் தெழுதல் நாள். ஆமென். 7வது நாளும் முதல் நாளும் கர்த்தருக்கு பரிசுத்தமாக இருப்பதாக என்று வேதம் சொல்கிறது. ஹல்லேலூயா. 7 நாளில்
ரெஸ்ட் எடுக்கிறவர்கள், 7வது நாள் கர்த்தருடைய சமூகத்தில் உட்கார்றவங்க, 7வது நாள் தேவ சமூகத்தில் காத்திருக்கிறவங்க. இந்த முதல் நாள் உயிர்த்தெழுந்த நாளில் கர்த்தர் நம்மை கடைசி நாளில் உயிரோடு எழுப்புவதற்கு கர்த்தர் உண்மையும் நீதியுமுள்ள தேவனாக இருக்கிறார். கையில் தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க பார்க்கலாம். 6 நாள் கர்த்தர் நமக்கு தந்திருக்கிறார். வேலை செய்யுங்க. 6 நாள் வேலை செய்யறதுக்கு தடையே இல்லை. ஆனால் 7வது நாள் கர்த்தருக்கு பரிசுத்தமான நாள். அது ரெஸ்ட். ஆமென். கர்த்தருக்கு ரெஸ்ட் கொடுக்கிற ஒரு நாள். ஆமென். அவரே ரெஸ்ட் எடுக்கும்போது நம்ம ஆண்டு சமூகத்தில் ரெஸ்ட் எடுத்தாதான், இளைப்பாறுனாதான் அந்த இளைப்பாறுதுக்குள்ள நம்ம பிரவேசிக்க முடியும். நல்ல கையை தட்டி. புரியாது, நிறைய விஷயம் இதை புரியாது. நிறைய பேருக்கு இது தேவனுடைய ராஜ்யத்துக்கு போவதற்கான பாதைகளை கர்த்தர் இதை காட்டி தந்திருக்கும் போது, ஆமென், அதன்படி நடக்கிறதுக்கான கிருபையை ஒவ்வொரு பிள்ளைகளுக்கு கர்த்தர் கட்டளையிடுவாராக. நல்ல கையை தட்டி சொல்லுங்க. 6 நாள் வேலை செய். 7வது நாள் கர்த்தருக்கு முன்பாக நீ காத்திரு. தேவ சமூகத்தில் இளைப்பாறு. கர்த்தர் தந்திருக்கிற இளைப்பாறுதல் இல்லை, நீ இளைப்பாறும் போது அந்த 6 நாட்களை கர்த்தர் நமக்கு ஆசீர்வாதமாய் தருவார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நல்ல மேலே கையை தட்டி சொல்லுங்க. இந்த ஆசீர்வாதம் தேவனுடைய சத்தமாய் இந்த இடத்துல தொனிக்கப்பட்டு கொண்டிருக்கும் போது கர்த்தர் நம்மை பலப்படுத்துவாராக. ஹல்லேலூயா. ஆமென். 14வது வசனம், 13, 14வது வசனம் வாசிங்க பார்க்கலாம். 6 நாளும் நீ வேலை செய்து உன் கிரியைகளை எல்லாம் நடப்பிப்பாயாக. 7ஆம் நாளோ உன் தேவனாகிய கர்த்தருடைய ஓய்வு நாள். அதிலே நீயானாலும் உன் குமாரன் ஆனாலும் உன் குமாரத்தி ஆனாலும் உன் வேலைக்காரன் ஆனாலும் உன் வேலைக்காரி ஆனாலும் உன் எருதானாலும் உன் கழுதை ஆனாலும் உனக்கு இருக்கிற மற்றெந்த மிருக ஜீவனானாலும் உன் வாசல்களில் இருக்கிற அந்நியனானாலும் யாதொரு வேலையும் செய்ய வேண்டாம். நீ இளைப்பாறுவது போல உன் வேலைக்காரரும் உன் வேலைக்காரியும் இளைப்பாற வேண்டும். புரிஞ்சவங்க ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். கர்த்தருடைய சத்தம் வல்லம் உள்ளது. அவருடைய சத்தம் மகத்துவம் உள்ளது. எத்தனை பேர் அவருடைய சத்தத்துக்கு கீழ்ப்படுகிறீங்களோ அவங்க பாக்கியசாலிகள். ஹல்லேலூயா. 7வது நாள் இளைப்பாற சொன்ன தேவனுக்கு வார்த்தைக்கு கீழ்ப்படுகிற பிள்ளைகளை கர்த்தர் இளைப்பாற பண்ணுவார். நித்தியமாக இளைப்பாற பண்ணுவார். இந்த வார்த்தையை எத்தனை பேர் ஏற்றுக்கொள்ள போறீங்க? ஆமென். வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, அது நித்திய கட்டளையாக கொடுக்கப்பட்டிருந்தது. அது இன்னைக்கு வரை கர்த்தர் கிரியை செய்து கொண்டிருக்கிறார். உண்மையாக கர்த்தர் சமூகத்தில் காத்திருக்கிற பிள்ளைகள் மேலே ஒரு விசேஷமான அந்த ஓய்வு நாளில் 2 ஆசீர்வாதத்தை வச்சிருக்கிறார். ஆசீர்வாதத்தை வைத்திருக்கிறார், பரிசுத்தத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். இந்த 2 பெற்றுக்கொள்ள விரும்புகிற தேவனுடைய பிள்ளைகள் இந்த 7வது நாளை கர்த்தருடைய சமூகத்தில் முக்கியத்துவம் கொடுக்கிற பிள்ளைகளாக இருந்தால் அவர்களை கர்த்தர் மேன்மைப்படுத்துவார். ஹல்லேலூயா. அழிந்து போகிற காரியங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறவைகள் உலகத்தோடு அழிந்து போய்விடும். ஆனால் கர்த்தருக்காக முக்கியத்துவம் கொடுக்கிற தேவனுடைய பிள்ளைகள் நித்தியத்துக்காக கர்த்தர் நம்மை வழி நடத்த அவர் போதுமான தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா. எல்லாம் சேர்ந்து ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். 15வது வசனத்தை வாசிங்க பார்க்கலாம். 15வது வசனம். நீ எகிப்து தேசத்தில் அடிமையாயிருந்தாய் என்றும் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை அவ்விடத்திலிருந்து வல்லமையுள்ள கரத்தினாலும் ஓங்கிய புயத்தினாலும் புறப்பட பண்ணினார் என்றும் நினைப்பாயாக. ஆகையால் ஓய்வு நாளை ஆசரிக்க உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு கட்டளையிட்டார். உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு கொடுக்கிற தேசத்தில் உன் நாட்கள் நீடித்திருப்பதற்கு, நீ நன்றாய் இருப்பதற்கு உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு கட்டளையிட்டபடியே உன் தகப்பனையும் உன் தாயையும் கனம் பண்ணுவாயாக. இது எத்தனாவது வாரமா சொல்லப்பட்டிருக்குது? ஆமென். 3வது வாரமா கர்த்தர் இந்த வார்த்தையை திரும்ப துணிக்க பண்ணுகிறார். ஹல்லேலூயா. உன் வாழ்நாள் நீடித்திருப்பதற்கு உன் தகப்பனையும் உன் தாயையும் கனம் பண்ணுவாயாக. ஹல்லேலூயா. விசுவாசிக்கிற ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். தகப்பனையும் உன் தாயையும் கனம் பண்ணுவாயாக. அடுத்து 17வது வசனம் எல்லாம் சேர்ந்து சொல்லுவோமா? கொலை செய்யாதிருப்பாயாக, பச்சாரம் செய்யாதிருப்பாயாக, களவு செய்யாதிருப்பாயாக, பிறனுக்கு விரோதமாய் பொய் சாட்சி சொல்லாதிருப்பாயாக, பிறனுடைய மனைவியை இச்சியாதிருப்பாயாக, பிறனுடைய வீட்டையும் அவருடைய நிலத்தையும் அவருடைய வேலைக்காரனையும் அவருடைய வேலைக்காரையும் அவருடைய எருதையும் அவருடைய கழுதையும் பின்னும் பிறனுக்குள்ள யாதையும் இச்சியாதிருப்பாயாக. கீழே உள்ள பகுதி தான் ரொம்ப முக்கியமானது. ஆமென். இதுவரை நம்ம எத்தனையோ முறை கேட்டுட்டோம், எத்தனை முறை தியானிச்சிட்டோம்.
இந்த 10 கற்பனைகளை ஒவ்வொரு நாளும் கூட நம்ம தியானிச்சோம். ஆனால் இன்றைக்கு திரும்ப கர்த்தர் நம்ம ஞாபகப்படுத்தி இந்த சத்தம் எங்க தொனித்தது தெரியுமா? அந்த வனாந்தரத்தில் ஜனங்கள் மத்தியில் எந்த விதத்தில் தொனிக்கப்பட்டது என்பதை குறித்து இந்த மோசே இந்த இடத்துல எழுதியிருக்கிறார். வாசித்து பாருங்க. 22வது வசனத்தை வாசிங்க பார்க்கலாம். இந்த வார்த்தைகளை கர்த்தர் மலையிலே அக்னியிலும் மேகத்திலும் காரிலும் இருந்து உங்கள் சபையார் எல்லாரும் மகா சத்தத்துடனே சொன்னார். எப்படி சொன்னாராம்? மகா சத்தம். இந்த சத்தத்தையே கேட்க நம்மளால முடியல. ஆமென். இந்த சத்தமே கேட்க முடியல. அவருடைய சத்தம் எப்படி இருந்துச்சாம்? ஆமென். பிள்ளைகள் சொல்லுங்க, மகா சத்தம். இந்த சத்தம் எப்படி இருந்திருக்கும்னு நினைக்கிறீங்க? வனாந்திரத்தில் எந்தெந்த பகுதி மேலே சொல்லப்பட்டிருக்கு? காரிருள், மேகம், அக்னி, இப்படிப்பட்ட இடத்துலேருந்து. ஆனால் ஒன்று புரிந்து கொள்ளுங்க, சத்தம் மட்டும்தான் கேட்டாங்களா? யாரை பார்க்கல? தேவனை பார்க்கல. சத்தத்துக்கே எவ்வளோ வல்லமை இருக்குன்பதை தான் இந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கிறது. வாசித்து பாருங்க. மலை அக்னியால் எரிகையில் இருளில் நடுவிலிருந்து உண்டான சத்தத்தை நீங்கள் கேட்டபோது கோத்திர தலைவரும் மூப்பருமாகிய நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வந்து. ஹல்லேலூயா. எப்படி கேட்கும்போது? அக்கினி எரிஞ்சிட்டே இருக்குது, சத்தம் மட்டும் கேட்குது. இதே சம்பவத்தை உங்களால் புரிந்து கொள்ள முடியுதா? முச்செடியில் தேவன் மோசையோட பேசும்போது முச்செடி எரிஞ்சிட்டு இருக்குது. ஆனால் முச்செடி என்ன செய்யலை? எரியலை, வெந்து போகலை. ஆனால் அதிலிருந்து என்ன வருது? சத்தம் மாத்திரம் வருது. ஹல்லேலூயா. சத்தத்தை மாத்திரம் கேட்ட மோசே இன்றைக்கு வேதம் சொல்லுகிறது முகமுகமாய் அவரோடு பேசுவதற்கான கிருபை பெற்ற ஒரு மோசையாக கர்த்தர் இந்த கன்மலையின் மேலே, அந்த மலையின் மேல் நிற்க கர்த்தர் கிருபை கொடுத்திருக்கிறார். விசுவாசிக்கிற ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அந்த எரிகையில் ஜனங்கள் எல்லாரும் என்ன சொன்னாங்க தெரியுமா? ஐயோயோ, இந்த அக்னி நடுவிலிருந்து வருகிற இந்த சத்தத்தை எங்களால் கேட்கவே முடியலை அப்படின்னு சொல்றாங்க. வாசித்து பாருங்க. இதோ நம்முடைய தேவனாகிய கர்த்தர் நமக்கு தம்முடைய மகிமையும் தம்முடைய மகத்துவத்தையும் காண்பித்தார். அக்கினி நடுவிலிருந்து உண்டான அவருடைய சத்தத்தையும் கேட்டோம். தேவன் மனுஷனோட பேசியும் அவன் உயிரோடு இருக்கிறதை இந்நாளிலே கண்டோம். ஹல்லேலூயா. ஆமென். ஆனால் கேட்க விரும்பினாங்களா? கர்த்தருடைய சத்தத்தை கேட்க இந்த ஜனங்கள் விரும்பினாங்களா? இல்லை. அடுத்த வசனத்தை நீங்கள் வாசித்து பாருங்க. வாசிங்க. இப்பொழுது நாங்கள் சாவானேன், இந்த பெரிய அக்னி எங்களை பட்சிக்குமே, நாங்கள் இன்னும் நம்முடைய தேவனாகிய கர்த்தரின் சத்தத்தை கேட்போமாகில் சாவோம். ஹல்லேலூயா. இப்போ மோசே எப்படி கேட்டுட்டு இருந்திருப்பாரு? நீங்கள் கொஞ்சம் நிதானிச்சு பாருங்க. மோசே 40 நாள் 80 நாள்லையும் கர்த்தருடைய சத்தத்தை கேட்கும்போது அவர் எப்படி அதை நிதானித்து அறிந்திருப்பார். ஜனங்களுக்கு அந்த சத்தத்தை கேட்க அவர்களால் முடியாது இருக்கும்போது அந்த 80 நாட்களிலும் அவருடைய சத்தம் அவர் எவ்வளோ பயங்கரமாக அந்த இடத்துல தொனித்திருக்கும். ஹல்லேலூயா. முதல் 40 நாளில் இவங்க ஜனங்கள் பாவம் செய்த போது நீ அழைத்து வந்த இந்த ஜனங்கள் பாவம் செய்தார்கள், தங்களை கெடுத்து கொண்டார்கள். அந்த சத்தம் கேட்கும்போது அவருக்கு எப்படி இருந்திருக்கும்? அதே கேட்டு அவர் ரொம்ப வேதனோட, ஆண்டவரே, இந்த எகிப்திலிருந்து கொண்டு வந்த இந்த ஜனங்களை நீர் என்ன செய்யக்கூடாது? அழிக்கவே கூடாது ஆண்டவரே. விண்ணப்பம் பண்ணினதின் மித்தம் இஸ்ரவேல் ஜனங்களை அழிக்காதபடி கர்த்தர் அவர்களை பாதுகாத்து கொண்டார். ஹல்லேலூயா. இப்போ பாருங்க, இன்னும் நாங்கள் சத்தத்தை கேட்டால் நாங்கள் செத்தே போயிடுவோம், நாங்கள் சாவோம் என்று சொன்ன போது அடுத்த வசனம் சொல்லப்பட்ட 26வது வசனத்தை வாசிங்க பார்க்கலாம். நாங்கள் கேட்டது போல அக்கினியின் நடுவிலிருந்து பேசுகிற ஜீவனுள்ள தேவனுடைய சத்தத்தை மாம்சமானவர்களில் யாராவது கேட்டு உயிரோடு இருந்தது உண்டோ? தேவனுடைய சத்தத்தை மாம்சமானவர்கள் யாராவது கேட்டு உயிரோடு இருந்தது உண்டோ? நீரே சமீபித்து போய் நம்முடைய தேவனாகிய கர்த்தர் சொல்வதெல்லாம் கேட்டு, நம்முடைய தேவனாகிய கர்த்தர் சொல்வதை எல்லாம் நீரே எங்களுக்கு சொல்ல வேண்டும், நாங்கள் கேட்டு அதன்படி செய்வோம் என்றீர்கள். ஹல்லேலூயா. எத்தனை பேருக்கு கர்த்தருடைய சத்தம் கேட்க ஆசை? ஆமென். சத்தத்தை கேட்டவங்க உயிரோடு இருந்தவங்க எத்தனை பேர்? இருக்கவே முடியாது. ஹல்லேலூயா.
அவருடைய சத்தம் அவ்வளோ வல்லம் உள்ளது. இன்றைக்கி இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவனுடைய பிள்ளைகளோடு கூட கர்த்தர் சொல்லுகிறார், அவருடைய சத்தம் தொனிக்கப்படுகிற நேரங்களில் எல்லாம் கர்த்தர் ஒரு மாற்றத்தை உண்டு பண்ணுகிறார். அவருடைய சத்தம் தொனிக்கப்படுகிற இடங்களில் எல்லாம் ஒரு பயங்கரமான இரைச்சல் சத்தம் உண்டாயிருக்கிறது. அவருடைய சத்தம் கேட்கப்படுகிற இடங்களிலெல்லாம் ஒரு அசைவு உண்டாக்கப்பட்டிருக்கிறது. அவருடைய சத்தம் கேட்கப்பட்ட இடங்களிலெல்லாம் ஒரு பெரிய எழுப்புதல் உண்டாக்கப்பட்டிருக்கிறது. அவருடைய சத்தம் இந்த நாளில் இந்த சபையில் துவனிக்கப்படும்படியா எத்தனை பேர் சொல்ல போறீங்க? அக்கினி நடுவில் இருந்து அவருடைய சத்தத்தை கேட்ட அந்த ஜனங்கள் சொன்ன ஒரு வார்த்தை, ஐயோ இந்த சத்தத்தை கேட்டு எங்களால் உயிரோடு இருக்க முடியாது, நீங்களே கேட்டு எங்களுக்கு இந்த வார்த்தையை சொல்லித்தாருங்கள் என்று சொன்ன அந்த வார்த்தையின்படி மோசே தன்னுடைய வாழ்க்கை முழுவதும் அர்ப்பணித்தவரால் கர்த்தருடைய சத்தத்தை கேட்டு அவருடைய நியாய பிரமாணங்களை எல்லாம் அந்த ஓரேப் மலையில் எழுதி தேவனுடைய பிள்ளைகள் கையில் கர்த்தர் ஒப்பு கொடுக்க கிருபை கொடுத்தார். ஹல்லேலூயா. இந்த சத்தத்தை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் அந்த கிருபை கர்த்தர் நம்மை நிரப்புவார். அதே ஓரேப் மலையில் அவர்கள் தங்களை கெடுத்து கொண்டாங்க. அதே ஓரேப் மலையில் கர்த்தர் நியாய பிரமாணத்தையும் கொடுத்தார். அதே ஓரேப் மலையில தான் கர்த்தருடைய சத்தத்தை கேட்கும்படியான கிருபை கர்த்தர் கொடுத்தார். அதே ஓரேப் மலையில தான் கர்த்தருடைய அழைப்பை கர்த்தர் வைத்திருக்கிறார். அதே ஓரேப் மலையில தான் சகல விதமான ஆசீர்வாதத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. ஒன்று ரெண்டு காரியங்களை மாத்திரம் தியானிக்க கர்த்தர் நமக்கு கிருபை தருவாராக. வாசிங்க பார்க்கலாம். ஆமே, யாத்ராம புஸ்தகம் 3வது அதிகாரம் அதனுடைய 10வது வசனத்தை எடுத்தவங்க வாசிங்க பார்க்கலாம். யாத்ராம புஸ்தகம் 3வது அதிகாரம் அதனுடைய 10வது வசனத்தை எடுத்தவங்க வாசிங்க. நீ இஸ்ரவேல் புத்திரராகிய என் ஜனத்தை எகிப்திலிருந்து அழைத்து வரும்படி உன்னை பார்வோனிடத்திற்கு அனுப்புவேன் வா என்றார். போதும். இஸ்ரவேல் புத்திரராகிய என் ஜனத்தை எகிப்திலிருந்து அழைத்து வரும்படி உன்னை பார்வோனிடத்திற்கு அனுப்புவேன் வா என்றார். ஹல்லேலூயா. இந்த ஓரேப் மலையில் கர்த்தர் செய்த ஒரு மகத்துவமான காரியம் என்ன தெரியுமா? இந்த மோசே 80 வருஷம், ஒரு 40 வருஷம் அரண்மனையில் இருந்தார், 40 வருஷம் வனாந்திரத்தில் இருந்தார். இந்த 80 வருஷம் முடிஞ்சு அந்த ஓரேப் மலைக்கு பின்னால் வரும்போது வேதம் தெளிவாக சொல்லுகிறது, தேவன் அவரோடு கூட கர்த்தர் என்ன செய்தார்? பேசினார். இந்த பேசும்போது அந்த 11வது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, 10வது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கு, நீ இஸ்ரவேல் புத்திரராகி என் ஜனத்தை எகிப்திலிருந்து அழைத்து வரும்படி உன்னை பார்வோனிடத்திற்கு அனுப்புவேன் வா. ஹல்லேலூயா. அதுவரையிலும் அவருடைய அழைப்பை பற்றி தெரியாமல் இருந்த மோசே இப்போ அவருடைய அழைப்பை அறிந்து கொள்ளக்கூடிய கிருபையை கர்த்தர் கொடுக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. நான் அதை தியானிக்கும் போது ஒரு காரியத்தை புரிந்து கொண்டேன். சிலரை கர்த்தர் தனித்து கொண்டு போய், இந்த வார்த்தையை கவனமாக கவனித்துக் கொள்ளுங்க, தனித்து கொண்டு போய் கர்த்தர் அவங்களோடு கூட பேச கர்த்தர் சித்தம் வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. நீங்கள் தனிமைப்படுகிற நேரத்தில் தான் நீங்கள் நல்லா புரிந்து கொள்ளுங்க, கர்த்தரும் உங்களுக்கும் இடையில ஒரு பெரிய ஒரு ஐக்கியத்தை கர்த்தர் உங்களுக்கு ஏற்படுத்த விரும்புகிறார். ஆமென். அந்த நேரத்தில் தான் மோசே கர்த்தர் தனித்து விடும்படியான ஒரு கிருபையை கர்த்தர் கட்டளையிட்ட போது ஆண்டவர் சொல்லுங்க, நான் இஸ்ரவேல் ஜனங்களை எகிப்திலிருந்து அடிமைத்தனத்திலிருந்து மீட்டெடுப்பதற்கு நான் உன்னை அனுப்ப போகிறேன் வா என்று சொல்லி கர்த்தர் அழைக்கிறார். ஆமென். சில நேரங்களில் நம்முடைய அழைப்பு தெரியாமல் இந்த இடத்துல நம்ம இருக்கலாம். நிறைய பேருக்கு தெரிந்தோ தெரியாமலே இருக்கலாம். ஆனால் வேத தெளிவாக சொல்லுது, அந்த 80 வயசில் அவன் தன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணி வயது வரம்பு ஒருபோதும் அவருடைய அழைப்புக்கு, ஆமென், அவருடைய அழைப்புக்கு வயது வரம்பு, ஆமென், இருக்கீங்களா? ஹல்லேலூயா. நிறைய பேர் சொல்கிற மிஸ்டேக் என்ன தெரியுமா? எனக்கு வயசாகி போச்சு, இனி ஊழியம் செய்ய எனக்கு என்ன கிடையாது. இருக்கிற நேரம் எப்போ தெரியுமா? 80 வயசு. இங்கே யாராவது 80 வயசு இருக்கிறவங்க கொஞ்சம் ஒரு ஆமேன்னு சொல்லுங்கள் பார்க்கலாம். 80க்கு கீழே தான். சிலரை கர்த்தர் உங்களை தெரிந்தெடுத்து வச்சுருக்கிறது உங்களுக்கு நமக்கே தெரியாமல் இருக்கிறோம் என்பதை அறியாமல் இருக்கிறோமா? கர்த்தர் சிலரை கர்த்தர் தெரிந்தெடுத்து வச்சுருக்கிறார். எங்கே கொண்டு போவார் தெரியுமா? அவன் ஆடை விரட்டி மீதியான் மத்தியில் 40 வருஷமாக விரட்டிகிட்டு இருந்தவன் விரட்டி எங்கே வந்துட்டா? கர்த்தர் கொண்டு வரணும்னு நினச்ச ஓரேப்புக்கே வந்துட்டா. ஹல்லேலூயா. நீங்கள் வர போகிறீங்க. ஆமென். சிலரை கர்த்தர் அழைத்து கொண்டு வரப்போகிறார். நீங்கள் நினைக்கிறதுனால வர்றதில்லை, கர்த்தரே அழைச்சி கொண்டு வருவார். எப்படி கொண்டு வர தெரியுமா? ஆடை அடித்து வந்துட்டே இருந்தவன்
இப்போ ஆண்டவர் வந்து அவனை அடித்து துரத்துறார். ஆமென். புரியுதா நான் சொல்கிறது? எத்தனை பேருக்கு புரியுது? ஆடை விரட்டி விரட்டி வந்தவனுக்கு இப்போ ஆண்டவர் வந்து அவரை விரட்ட ஆரம்பிச்சிட்டார். அவன் சொல்கிறான், ஆண்டவரே நான் அங்கே போகிறதுக்கு நான் ஏமாத்துறேன். 5 காரியம் சொல்லியிருக்கிறான். அங்கே போனால் அவங்க கேட்க மாட்டாங்க, உங்களுடைய நாம என்னன்னு கேட்பாங்க, இதெல்லாம் கேட்டால் என்னால் திக்க முடியாது, அதனால நான் போக மாட்டேன் ஆண்டவரே அப்படின்னு சொன்னாலும் வேதம் தெளிவாக சொல்லுது, யாரை அழைச்சாரோ அவங்கள கொண்டு தான் இஸ்ரவேல் ஜனங்களை வழி நடத்தி கொண்டு வந்தார். புரிஞ்சவங்க ஆமேன்னு சொல்லுவீங்க. அல்லேலூயா. இன்னைக்கு தெரியாமல் இருக்கலாம், இனி வர நாட்களில் தெரிய வைப்பார். எப்போ தெரிய வைப்பார் தெரியுமா? ஓரேப் மலை பக்கத்தில் கொண்டு வந்து எப்படி மோசேயுடைய கண்களை திறந்து அக்னி நடுவில் கத்தர் பேசுவதற்கு கத்தர் ஆச்சரியப்பட வைத்தாரோ, பிரமிக்கப்பட வைத்தாரோ, அதே போல தேவன் நம்மளை கொண்டு வந்து கத்தருடைய சத்தத்தை கேட்கும்போது ஒரு மனுஷனாலும் முடியாது என்று சொல்லுகிறதுக்கு இல்லாதபடிக்கு கத்தர் அவனை தெரிந்தெடுத்து வழி நடத்த என் தேவன் போதுமான தேவனாக இருக்கிறார். எல்லா கையில் தட்டி ஆண்டவுக்கு நன்றி செலுத்தி கத்தரை துதிங்க பார்க்கலாம். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஓரேப் மலையில் மோசேயோடு கூட பேசின அந்த சத்தம் வேறு யாருக்கு கேட்டதா சொல்லப்படலை. அவன் தனித்து நின்றான். தனித்து நின்ற அந்த நேரத்தில் கூட கத்தர் அவனுடைய சத்தத்தை கேட்குற அந்த மோசேயோடு கத்தர் பேசும்போது அவனால் ஏற்றுக்கொள்ள முடியாத சூழ்நிலையாக இருந்தாலும் வேதம் சொல்கிற, நான் உன்னோடு கூட இருப்பேன், நான் உன்னை வழி நடத்துவேன். ஹல்லேலூயா. சத்தமாக சொல்லுவோமா? ஹல்லேலூயா. அதே ஓரேப்பில் தான் கத்தர் அவங்களுடைய தாகத்தையும் கத்தர் என்ன செய்தாராம்? தீர்த்தார். வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கு, 2 இடத்துல கண்மலையை இந்த மோசே என்ன செய்தாராம்? அடித்த போது என்ன வந்துச்சு? தண்ணீர் வந்துச்சு. கடைசி 2வது முறை ஆண்டவர் பேசும்படியே கத்தர் சொன்னார். இவங்க என்ன செய்துட்டாங்க? அடிச்சிட்டாங்க. அடித்தாலும் தேவனுடைய பிள்ளைகளை ஜனங்கள் மத்தியில் என்ன செய்யலை? விட்டு கொடுக்கலை. ஆனால் தண்டனை இருந்துச்சு. ஹல்லேலூயா. நான் சொல்கிறது எத்தனை பேருக்கு புரிஞ்சுது? தேவனுடைய பிள்ளைகளை தப்பு செய்த தேவன் சொன்ன வார்த்தை கீழ்ப்படியாமல் போனதுனால அவன் ஜனங்கள் மத்தியில் கத்தர் அவங்களை விட்டு கொடுக்கல. அதே பட்சத்தில் மோசேக்கும் ஆரோனுக்கும் கத்தர் அந்த இடத்துல ஒரு தண்டனை கத்தர் கொடுத்தார். என்ன தண்டனை தெரியுமா? நீங்கள் என்ன செய்ய மாட்டீங்க? பாலும் தேனும் ஓடுகிற தேசத்தில் நீங்கள் போக மாட்டீங்க, ஆனால் பாப்பீர்கள் என்று சொல்லுகிற அந்த மகிமையை கத்தர் கொடுத்தார். வாசிங்க பார்க்கலாம். யாத்திராகம எண்ணாகம புஸ்தகம் 20வது அதிகாரம் அதனுடைய 8வது வசனத்தை எடுத்தவங்க வாசிங்க. எண்ணாகமம் 20வது அதிகாரம் அதனுடைய 8வது வசனத்தை எடுத்தவங்க வாசிங்க. நீ கோலை எடுத்துக்கொண்டு நீயும் உன் சகோதரனாகிய ஆரோனும் சபையை கூடி வர செய்து அவர்கள் கண்களுக்கு முன்னே கண்மலையை பார்த்து பேசுங்கள், அப்பொழுது அது தன்னிடத்தில் உள்ள தண்ணீரை கொடுக்கும். இப்படி நீ அவர்களுக்கு கண்மலையிலிருந்து தண்ணீர் புறப்பட பண்ணி சபையாருக்கும் அவர்கள் மிருக ஜீவன்களுக்கும் குடிக்க கொடுப்பாய் என்றார். அப்பொழுது மோசே, கொஞ்சம் கவனமா கவனிக்கிறீங்களா? அப்பொழுது மோசே தனக்கு கர்த்தர் கட்டளையிட்டபடியே கர்த்தருடைய சந்நிதியில் இருந்த கோலை எடுத்தான். மோசேயும் ஆரோனும் சபையாரை கண்மலைக்கு முன்பாக கூடி வர செய்தார்கள். அப்பொழுது மோசே அவர்களை நோக்கி, கலகக்காரரே கேளுங்கள், உங்களுக்கு இந்த கண்மலையிலிருந்து நாங்கள் தண்ணீர் புறப்பட பண்ணுவோமோ என்று சொல்லி தன் கையை ஓங்கி கண்மலையை தன் கோலினால் 2 தரம் அடித்தான். உடனே தண்ணீர் ஏராளமாய் புறப்பட்டது. சபையார் குடித்தார்கள், அவர்கள் மிருகங்களும் குடித்தது. அடுத்த வசனம் கூட வாசிங்க பார்க்கலாம். பின்பு கர்த்தர் மோசேயையும் ஆரோனையும் நோக்கி, இஸ்ரவேல் புத்திரரின் கண்களுக்கு முன்பாக என்னை பரிசுத்தம் பண்ணும்படி நீங்கள் என்னை விசுவாசியாமற் போனபடியினால் இந்த சபையாருக்கு நான் கொடுத்த தேசத்துக்குள் நீங்கள் அவர்களை கொண்டு போவதில்லை என்றார். கீழ்ப்படியலனா தண்டனை உண்டு. எவ்வளோ பெரிய தலைவனாக இருக்கட்டும், எவ்வளோ பெரிய உன்னதமானவனாக இருக்கட்டும், எவ்வளோ சத்தத்தை கேட்டவனாக இருக்கட்டும், கர்த்தருடைய வார்த்தையை கீழ்ப்படியலைன்னா நிச்சயம் அதுக்கு என்ன உண்டு? தண்டனை உண்டு. கர்த்தருடைய சத்தத்துக்கு கீழ்ப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள். ஆண்டவர் என்ன சொன்னார் தெரியுமா? அந்த கண்மலை பார்த்து என்ன செய்யுங்க? பேசுங்க. நான் ஒரு காரியத்தை சொல்ல விரும்புகிறேன். அந்த கண்மலை பார்த்து அடித்தாலும் தண்ணீர் வரும், பேசினாலும் என்ன வரும்? தண்ணீர் வரும். வேதம் தெளிவாக சொல்லுவோம், தாகமாக இருக்கிறவர்களே நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாங்க, நான் உங்களுக்கு என்ன செய்வேன்? இளைப்பாறுதல் தருவேன். தாகம் உள்ளவர்களுக்கு கர்த்தர் தண்ணீரை கொடுக்கிறவர். சங்கீதக்காரர் இப்படி ஒரு வார்த்தை சொல்ல, வறண்டதும் விடாய்த்ததும்
தண்ணீரற்றமான நிலத்தில் உன் மேல் எனக்கு தாகமாக இருக்கிறேன். கர்த்தர் சமூகத்தில் வருகிற பிள்ளைகளுக்கு நிச்சயமாக என்ன உண்டு? தாகத்தை கர்த்தர் என்ன செய்வார்? தீர்ப்பார். ஹல்லேலூயா. மூன்றாவது ஒரு காரியத்தை கூட சொல்ல விரும்புகிற, வாசிங்க பார்க்கலாம். 1 ராஜாக்கள் 19வது அதிகாரம் அதனுடைய 8வது வசனத்தை எடுத்தவங்க வாசிங்க. 1 ராஜாக்கள் 19வது அதிகாரம் அதனுடைய 8வது வசனத்தை வாசிங்க. அப்பொழுது அவன் எழுந்திருந்து புசித்து குடித்து அந்த போஜனத்தின் பலத்தினால் 40 நாள் இரவு பகல். நீங்க பாருங்க, கீழே நீங்க வாசிக்கும் போது உங்களுக்கு நல்லா தெரிந்த ஒரு வேத பகுதி தான். எலியா சாக வேண்டும் என்று நினைத்த அந்த சூழ்நிலையில ஒரு பெண்ணுடைய சவாலை சமாளிக்க முடியாததுனால வனாந்திரமான ஒரு இடத்துக்கு போய் அவன் சூரிய செடியின் கீழ் படுத்திருக்கும் போது தூதனால் தட்டி எழுப்பி கர்த்தர் அவனை என்ன செய்தார்? தேற்றி பலப்படுத்தினார். எத்தனை தடவை தேற்றினார்னு சொல்லப்பட்டிருக்கு? சிலருக்கு ஒரு நேரம் ஆகாரம் கொடுத்தா பசி ஆறாது. எத்தனை தடவை கொடுக்க வேண்டியது இருக்கோ? 2 தடவை. எலியாவுக்கு 2 தடவை கொடுத்த பிறகு தான் எழும்பவே ஆரம்பித்தான். வேதம் சொல்லுகிற அந்த ஆகாரத்தினால் 40 நாட்கள் அள்ளும் பிறகு வேறு எந்த ஆகாரமும் கிடைக்கல, எந்த தண்ணீரும் கிடைக்கல. வனாந்திரத்தில் அவன் நடந்து அந்த ஓரேப் சொல்லுகிற மலைக்கு அவன் கடந்து சென்றான் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். ஹல்லேலூயா. அந்த ஓரேப் மலையில் அவன் போகும்போது தான் கர்த்தருடைய சத்தத்தை கேட்கக்கூடிய ஒரு பாக்கியத்தை அவன் பெற்றுக்கொண்டான். வேதத்தில் நம்ம பின்னால் வாசிக்கும்போது ஆமென், வாசிங்க பார்க்கலாம். அவர் பேசும்போது என்ன பேசுகிறாரு? நீ உனக்கு இந்த கெபிக்குள்ளால் உனக்கு என்ன காரியம், எதற்காக இந்த இடத்துல நீ வந்திருக்கிற அப்படின்னு கேட்கும்போது வேதம் தெளிவாக சொல்லப்பட்டிருக்கு. அதை பேசுகிற அந்த வார்த்தையை மாத்திரம் வாசிங்க பார்க்கலாம். அதற்கு அவன் சேனைகளின் தேவனாகிய கர்த்தருக்காக வெகு பக்தி வைராக்கியமாய் இருந்தேன். வெகு பக்தி வைராக்கியம். நிறைய பேருடைய இருதயத்தில் நினைக்கிற ஒரு காரியம் என்ன தெரியுமா? நான் மாத்திரம் பக்தியா இருக்கிறேன், நான் மாத்திரம் பரிசுத்தமா இருக்கிறேன், நான் மாத்திரம் நல்ல ஆண்டவருக்குள்ளால நான் இருக்கிறேன் அப்படின்னு நினைக்கிறவர்களுக்கு கர்த்தர் சொன்ன ஒரு பதில் என்ன தெரியுமா? நான் மாத்திரம் பக்தி வைராக்கியமா இருக்கேன், எல்லாரும் போயிட்டாங்க அப்படின்னு சொல்கிற வார்த்தைக்கு தேவன் பதில் கொடுத்தார். எப்படி தெரியுமா? உன்னை போல ஆமென் பாகாலுக்கு முன்பாக முழங்கால் படியிடாத, முத்தம் செய்யாத 7000 பேரை நான் உயிரோட வச்சிருக்கிறேன். ஹல்லேலூயா. அவருடைய சத்தம் எப்படிப்பட்ட சத்தம் பார்த்தீங்களா? அவன் என்ன சொன்னா? நம்ம என்ன எப்படி, நம்ம மனநிலைமை எப்படி, நாம் நினைக்கிற நினைவுகளை காட்டிலும் தேவன் நமக்காக சொல்லுகிற பதிலோ அது விசேஷமானது. ஆமென். அது என்ன சொன்னார் தெரியுமா? ஆமென். நீ இப்படி சொல்ற, நீ மட்டும் பக்தி வைராக்கியமா இருக்கிறதா சொல்ற, ஆனா 7000 பேர், அந்த வசனத்தை நீங்க வாசித்து பாருங்க. பாகாலுக்கு முன்பாக பணியாத, முழங்கால் படியிடாத முழங்கால்களையும் அவனை முத்தம் செய்யாத வாய்களுடைய 7000. ஹல்லேலூயா. இருக்கீங்களா? இந்த ஃபோட்டோவில் எல்லாம் தொட்டு என்ன செய்வாங்க? ஆமென். இருக்கீங்களா? இதில் யாராவது அப்படி இருக்கீங்க அப்படின்னு சொன்னால் இன்றைக்கே மனம் திரும்புங்க. இந்த சிலைக்கு முன்னால் முழங்கால் போடுறது நான் சில நேரங்களில் கவனிச்சிருக்கிறேன். சிலை சுற்றி வருவது, அதை தொட்டு கும்பிடுவது, அதை முத்தம் செய்வது, இதெல்லாம் தேவனுக்கு விரோதமான செயல் என்பதை தேவன் இந்த இடத்துல சுட்டி காண்பித்திருக்கிறார். ஆமென். தேவனை விரோதமாய் செயல்படுகிற செயல். ஆமென். அதனால தான் வசனம் சொல்லுது, கர்த்தருடைய சத்தம் அவ்வளோ வல்லமையாக அந்த இடத்துல துணித்த போது 3 பேரை அபிஷேகம் பண்ண வேண்டிய நீ இந்த குகைக்குள்ளால ஏன் மறைஞ்சிருக்கிற, போ என்று சொல்லி கர்த்தர் அவனை அனுப்பி விட்டார் என்று நம்ம இந்த இடத்துல பார்க்க முடியும். ஓரேப் மலைக்கு நீங்கள் வாரீங்களா? கர்த்தருடைய சன்னதியில் நீங்கள் வாரீங்களா? கர்த்தருடைய சமூகத்தில் தனித்து வாரீங்களா? ஆண்டவர் நோக்கி கூப்பிடுகிற நேரத்தில் என்ன செய்வதுன்னு தெரியாமல் திணறுகிற ஒரு சூழ்நிலை வரும்போது ஆண்டவர் நோக்கி பாருங்க. கர்த்தருடைய சத்தத்தை நாம் தெளிவாக நாம் கேட்க முடியும். நாம் என்ன செய்ய வேண்டும் என்பதை கர்த்தர் நமக்கு சரியாய் சொல்லி தருவார். அந்த வழியை நாம் நடந்து சொல்லும்போது கர்த்தர் நமக்கு பாதைகளை திறக்க அவர் போதுமான தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இந்த நாளில் கர்த்தர் நம்மோடு கூட பேசுகிற இந்த நேரத்தில் எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? கர்த்தர் என்ன குறித்துள்ள தேவ திட்டத்தை கர்த்தர் நிறைவேற்றுவான்னு சொல்ல ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அன்றைக்கு ஜனங்கள் மத்தியில் கர்த்தர் செய்தார், இன்றைக்கி மோசே மூலம் கர்த்தர் செய்தார், எலியா மூலம் கர்த்தர் செய்தார், நம் மூலம் கர்த்தர் செய்ய அவர் போதுமான தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா.